உங்கள் ராதிகா சித்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி, தண்ணியே இல்லாமல். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி போதும். அதுக்கு தேவையானது ஒரு வானலை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். பொரிஞ்சு வரும். சோம்பு இருந்தால் போட்டுக்கோங்க, சோம்பு இல்லைன்னா விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துங்க. அதை நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு இப்போ தான் அரைச்சேன். அதை கழுவுன அந்த ஜாரில் இந்த தண்ணி இருக்குது, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருப்போம்னா தக்காளி, அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துப்போம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும், பச்சை வடை போயிடணும். தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை போட்டு நல்லா வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கினா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன்னு சொன்னேன், கழுவி வச்சுருக்கேன்ல தண்ணி, அதை இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தண்ணி தான் அது. நல்லா சுண்டு நல்லா வரும். 1/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி அதை வச்சுருக்கேன். அந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நல்லா பெரட்டி எடுத்துருவோம். அப்போ தான் அந்த உப்பு வந்து சிக்கனில் இறங்கும். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக 1/2 ஸ்பூனு வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல கலக்கணும். தண்ணியே சேர்க்க வேணாம், மூடி போட்டோன்னா இதுலேயே வெந்துடும் சிக்கனு. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். தோசைக்கு, சாப்பாடு, ரசம், சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.